ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு சொல் பேச்சு கேட்காத ஒரு குட்டி பூனையோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த குட்டி பூனை என்ன பண்ணுச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். குட்டி, இங்கதான் இருக்கியா? அம்மா போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன். எங்கே போறாது, இங்கே இரு. சரிம்மா, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டிக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். செம்ம போர் அடிக்குது. சரி, அம்மா வரக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். ஐயோ, அம்மா வந்தா திட்டுமே. அம்மா வந்தா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனைக்குட்டி காட்டுக்குள்ள ரொம்ப தூரமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ரொம்ப தூரம் வந்துட்டேனே, எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியலையே. அம்மா வேற எனக்கு காணான்னு தேடும், போனா திட்டுமே. இந்த நேரத்துல பூனைக்குட்டியோட அம்மா சாப்பாடு எடுத்துட்டு அங்க வந்துருச்சு. தன்னோட குட்டியை காணன்னு கறி துண்டை கீழே போட்டுச்சு. நான் இவனை இங்கதானே இருக்க சொன்னேன், எங்க போனான்னு தெரியலையே, நான் இப்ப எங்க போய் தேடுவேன். சோ, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இப்படி சொல்லிட்டு அது காட்டுக்குள்ள குட்டியை தேடி போயிடுச்சு. இந்த பக்கம் அதோட குட்டியோ ரொம்ப பசி தாங்க முடியாம தண்ணியை குடிச்சு வயிற்ற நிறைச்சிட்டு இருந்துச்சு. அம்மா சொன்னதை கேட்காம இந்த காட்டுக்குள்ள வந்து நான் தொலைஞ்சு போயிட்டேனே. சோ, நான் எப்படி வீட்டுக்கு போறதுன்னு எனக்கே தெரியலையே. மியாவ் 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 இப்படின்னு புலம்பிட்டு அந்த பூனைக்குட்டி அப்படியே தன்னை மறந்து அசந்து தூங்கிடுச்சு. மறுபடியும் காட்டுக்குள்ள அதோட இடத்த தேடி அது ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்துச்சு. நடந்து நடந்து கால் ஊஞ்சு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருச்சு. அப்போ ஒரு கரடி அதை நோக்கி வந்துச்சு. யாருப்பா தம்பி, இந்த காட்டுக்கு நீ புதுசா இருக்க? ஆமாங்க கரடி அண்ணா, எங்க அம்மா சொன்னதை கேட்காம நான் இந்த காட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சு போயிட்டேன். ஓஹோ, அப்படியா? சரி, நான் வேணா உனக்கு வழி சொல்றேன். எந்த இடம்னு சொல்லு. நான் இருந்த இடத்துல மனிதர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும், ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. மனிதர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்குன்னா அது கண்டிப்பா தெற்கு பக்கமா தான் இருக்கும். நீ அப்படியே போனேன்னா அங்க ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறை கடந்ததையும் கொஞ்சம் தூரம் போனேன்னா ஒரு காடு வரும். அந்த காட்டை கடந்ததையும் உங்க வீடு வந்துடும். பார்த்து கவனமா போ. இந்த கரடி சொன்னதையும் அங்கிருந்து ஆட்டை கடந்து அது வேகமா அதோட அம்மாவை தேடி போயிட்டு இருந்துச்சு. போற வழியில் அந்த காடு ரொம்ப இருட்டா இருந்துச்சு. இது பயத்தோடவே மெதுவா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்துச்சு. ஐயோ அம்மா! சிங்கத்தை பார்த்ததே அது பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. சிங்கமும் அதை வேகமா துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு பின்னாடியே அந்த சிங்கம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ சிங்கத்துக்கிட்ட இருந்து அது தப்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அதோட அம்மாவும் அது இருக்கிற இடத்துக்கே வந்துருச்சு. அதோட அம்மா பார்த்ததையும் அது மியாவும் மியாவும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதோட அம்மாவும் அதை பார்த்துருச்சு. அவங்க அம்மா பார்த்ததே அதுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. கீழே படுத்து உருண்டு அதோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு. சாரிம்மா, உங்க பேச்சு கேட்காம போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாமா? உங்க பேச்சை கேட்காம நான் இந்நேரம் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. உன்னை காணும் நான் எங்கெல்லாம் தேடினேன், ஏன் இப்படி பண்ற? அங்கேயே இருக்க வேண்டியது தானே. சரிப்பா, நம்ம போகலாம். அதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க குட்டீஸ்? அம்மா அப்பா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற பேச்சை நம்ம கேட்டு நடக்கலைன்னா மிகப்பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்குவோம். பாய் குட்டீஸ்.